சொல்லாடுகளும் இது கருத்துக்களுக்கான களம், வாதங்களுக்கான தளம். உலக திசையாவும் பறந்து வாழும் இனியொருவர்களே, அன்பு வணக்கம். டான் தொலைக்காட்சி வாரந்தோறும் பெருமையோடு வழங்கும் சொல்லாடுகளும் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது சொல்லாடுகளும், இது கருத்துக்களுக்கான களம், வாதங்களுக்கான தளம். அருமணியர்களே, நேற்றைய நாள் ஒரு முக்கியமான பேசுபொருள் இந்த அரங்குக்கு வந்தது. தை பிறந்தால் வழி பிறக்குமா? இது வருடந்தோறும் நாங்கள் சிந்திக்கின்ற தலைப்பு, வருடந்தோறும் நாங்கள் சிந்திக்கின்ற ஒரு சிந்தனை கோட்பாடு. எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி அல்லது பொது வாழ்க்கையிலும் சரி, எங்களுடைய முன்னோர்கள் ஆக்கி தந்திருக்கக்கூடிய இந்த தை பிறந்தால் வழி பிறக்குமா என்கின்ற அந்த வினாவை நாம் தொடுப்பதுண்டு. இந்த வருடம் மிக முக்கியமாக அந்த கேள்வி முதன்மை பெறுகிறது. ஏனென்றால் எங்கள் வழிகள் அடைக்கப்பட்டிருப்பதாக ஒரு உணர்வு நமக்குள்ளே இருக்கிறது. எங்களுடைய சாதாரணமாக பார்க்கின்ற பொழுது எங்கள் உலகம் முழுவதும் போக்குவரத்து ஊடகங்கள் அடைக்கப்பட்டிருக்குது. எங்கேயும் பயணிக்க முடியாத ஒரு நெருக்கடி சூழல். ஒரு மாவட்டத்தை விட்டு இந்த சிறிய தேசத்துக்குள்ளே இன்னொரு மாவட்டத்துக்கு போக முடியாத வழிகள் அடைக்கப்பட்டிருக்கு. அந்த வழிகள் முதலில் திறக்குமா, எங்களுடைய இந்த விமான நிலையங்களுடைய வழிகள் திறக்குமா என்ற ஏக்கத்தோடு பலர் காத்திருக்கிறார்கள். அதுபோலத்தான் பாடசாலைகளுடைய அந்த பிரதான வாயில் கதவுகள் எங்களுக்காக திறக்குமா என்ற ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறார்கள். எல்லா பக்கமும் எங்களுடைய வழிகள் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே வழிகள் திறக்குமா என்பது தொடர்பாகத்தான் நாங்கள் இந்த தை திருநாளை சிந்தித்த வண்ணம் இருக்கிறோம். இன்றைய நாளை நாங்கள் தம்பி சஜீவன் வந்து ஆரம்பிக்க முடியும். நேற்றைய நாள் நாங்கள் பல விடயங்களை பேசுகிறோம். வரலாற்று ரீதியாக, நடைமுறை யதார்த்தங்கள் ரீதியாக பல விடயங்கள் பேசப்பட்டது. இன்றைய நாளை ஆரம்பிக்கலாம், பேசுங்கள். டான் தொலைக்காட்சியினுடைய நேயர்களுக்கு இன்றைய நாளிலே என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாகவே தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது ஆண்டாண்டு காலமாக நாங்கள் நம்பி வருகிற நம்பிக்கை. அதைத்தான் நேற்றைய தினமும் இந்த சொல்லாடுகளத்தையே நாங்கள் பேசியிருந்தோம். நான் ஒரு சில விடயங்களை நினைத்து பார்ப்பதுண்டு. இந்த நல்லூர் பெருந்திருவிழா காலங்களிலே பத்திரிகைகளிலே பலர் கவிதை எழுதுவார்கள். ஒவ்வொரு நாளும் கவிதை. தேர் திருவிழாவின் போது நல்லூரான் தேரேறி வருகிறான், இந்த தேரோடு எல்லாம் தொலைந்து புதிய வாழ்வு பிறந்து விடும் என்று நான் எப்போது பத்திரிகை படிக்க தொடங்கினேனோ அந்த காலத்திலே இருந்து அதே வரிகள் வந்து போகிறது. ஆனால் விடிவு மட்டும் வந்ததாக இல்லை. அதே போல்தான் சிலர் நம்பினார்கள். நாங்கள் முகப்புத்தகங்களிலே, சமூக வலைத்தளங்களிலே அதிகமாக பகிர்ந்து கொண்ட ஒரு படம் 2020 என்கின்ற அந்த இலக்கம் எங்களை விட்டு அகன்ற புதிய கலண்டர் வாங்கி வீட்டிலே கொழுவி விட்டால் காணும், எல்லாம் மாறிவிடும், கொரோனா போய்விடும் என்று கொண்டாடினார்கள். அதற்கான படங்களை வடிவமைத்து சமூக வலைத்தளங்களிலே பகிர்ந்திருந்தார். அந்த பூச்சியத்தை தூக்கிவிட்டு ஒன்று போல அந்த வேக்சினை கொண்டு வந்து அந்த ஊசியை வைத்தார்கள். ஆனால் ஊசியும் பெறவில்லை, எந்த மாற்றமும் இல்லை. எப்படி கடந்த 2020 மார்கழி இருந்ததோ அல்லது பங்குனியிலே இருந்து தொடங்கிய அதே நிகழ்ச்சியாகத்தான் இந்த 21ஆம் ஆண்டு வரையும், இந்த தை நாள் வரையும் வந்திருக்கிறது. ஆனால் ஆசிரியர் அவர்கள் எங்களுடைய வழிபாட்டு நடைமுறைகளை பற்றி ஒரு கருத்தியலை இந்த மன்றுக்கு கொண்டு வந்தார். நேற்றைய தினம் எங்களுடைய வழிபாடுகள் மாற்றம் பெற்றிருக்கிறது என்று கொண்டு வந்தார். நான் இந்த எல்லா விடயங்களையும் ஒன்று சேர்த்து பார்க்கிற போது எங்களுடைய வழிபாட்டிலே ஒரு மாற்றம் வந்திருக்கிறது. வழிபாடு தான் எங்களுடைய வாழ்வியல். ஆனால் ஒரு காலத்திலே இந்த நாட்டிலே தமிழகம் சார்ந்த புலவர்கள் பாடிய பாடல்களில் எல்லாம் மாதம் மும்மாறி பொழிந்து தேசம் செழிப்பாக இருந்தது, இப்படியான எந்த துயரங்களும் அந்த காலத்திலே இருந்ததாக இல்லை. யுத்தங்கள் நடைபெற்றதை தவிர இப்படியான துயரங்கள் நடைபெற்றதாக அவர்கள் பாடவில்லை. உலக மகா யுத்தங்கள் எல்லாம் அண்மைய காலங்களிலே, பிற்பட்ட காலங்களிலே தான் உருவாகி இந்த உலகத்தை ஒரு உலுக்கியது. எங்களுடைய வழிபாட்டிலே ஏற்பட்ட மாற்றங்கள் தான் இதற்கு காரணமோ என்று கூட எண்ண தோன்றுகிறது. தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு நண்பரிடத்திலே நான் வினாவிய போது, இங்கே சிவபூமியாக இருக்கிற ஈழத்திலே தான் நாங்கள் வழிபாடுகளிலே சில மாற்றங்களை கொண்டு வந்து வடமொழியிலே இறைவனை வழிபட்டு கொண்டிருக்கிறோம், ஏன் தமிழகத்திலே நீங்களும் அதையே பின்பற்றுகிறீர்கள், தமிழிலே இறைவனை வழிபடலாம் தானே என்று கேட்டபோது அந்த நண்பர் சொன்னார், அங்கே ஒரு கருத்து இருக்கிறதாம். எங்களுடைய பண்பாட்டு கோலங்களிலே நாங்கள் இறைவனை வழிபட்டால், தமிழிலே பாடி இறைவனை வழிபட்டால் அவரை அந்த வழிபாடு இயற்றுவருடைய குடும்பம் அழிந்து விடும் என்கின்ற ஒரு கருத்தை அவர்கள் மிக ஆழமாக நம்புகிறார்கள் அல்லது நம்ப வைக்கப்பட்ட. அதே மண்ணிலே தான் மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடுக என்று பாடியது. ஆனால் நான் நினைத்து பார்ப்பது உண்டு, அந்த மாற்றம் வந்ததற்கு பிறகுதான் இத்தனை துன்பியல் நிகழ்வுகளும் கருவறைகளிலே எல்லாம் ஏவல் மந்திரங்களை ஓதி இறைவனை வழிபட்டதன் காரணத்தினாலே தான் இத்தனை கொடுமையும் எங்களுடைய மண்ணிலே நடைபெறுகிறதோ என்று கூட எண்ண தோன்றுகிறது. ஆகவே இன்றைக்கு நாங்கள் சொல்லுவதைப் போல தை பிறந்தால் வழி பிறக்க வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய மொழி சிறக்க வேண்டும். எங்களுடைய மொழி சிறக்காமல், எங்களுடைய மொழியினாலே வழிபாடு இயற்றாமல், எங்களுடைய பண்பாட்டிலே சொன்ன விடயங்களை பின்பற்றாமல் ஒருபோதும் மாற்றம் ஏற்பட போவது கிடையாது.
ஆசிரியருடைய கருத்துக்கள் நம்பிக்கை தந்தன. ஆனால் யதார்த்தமான கருத்தை பார்த்தால் வெறுவனமே இலக்கங்கள் மாறி இருக்கிறதே தவிர எங்களுடைய இதயங்களிலே சில மாற்றங்கள் வந்தால்தான் இதை நாங்கள் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். நான் ஆரம்பத்திலே சொன்னது போலத்தான் பிழையான கருத்தியல்களை எங்களிடத்திலே கொண்டு வந்து தமிழ் எப்படி தைப்பிறப்பை வருடப்பிறப்பாக கொண்டு வந்தார்களோ கொண்டாடினார்களோ அதே போல ஏராளமான விடயங்களை எங்களுக்குள்ளே செய்து வைத்திருக்கிறார்கள், மாற்றி வைத்திருக்கிறார்கள். எங்களுடைய வரலாறு என்பது மிக நீண்ட வரலாறு. உலகத்திற்கே இந்த கணக்குகளை வருட கணக்குகளை சொன்னது எங்களுடைய இனம்தான். ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். மாவீரன் அலெக்சாண்டர் உங்கள் எல்லோருக்குமே தெரியும். அவனுடைய படைத்தளபதியாக இருந்தவன் மெகஸ்தனிஸ் என்கின்ற ஒரு மாவீரன். அவன் இந்தியாவுக்கு வருகை தந்து இந்தியாவை பற்றிய ஒரு நூலை எழுதியதாக வரலாறு சொல்கிறது. இண்டிகோ என்கின்ற நூல். அந்த இண்டிகோ என்கின்ற நூலிலே பாண்டிய தேசத்தை பற்றி எழுதுகிற போது அவன் எழுதுகிறான், பாண்டிய தேசத்தை ஒரு இளவரசி ஆட்சி செய்ததாக. அந்த இளவரசி பாண்டிய தேசத்தை 365 நாட்கள் பகுதிகளாக பிரித்து வைத்தார். அப்படி 365 பகுதிகளாக பிரித்து ஒவ்வொரு பகுதியிலிருந்து ஒவ்வொரு நாளும் வரியை வசூலித்ததன் காரணமாக ஓராண்டு முழுவதும் அந்த நாடு செல்வச் செழிப்போடு இருந்தது என்று பழைய புத்தகம் பதிவு செய்கிறது. எனவே தமிழர்களுடைய இந்த நாட்கணிப்பு முறை 365 என்று இன்றைக்கு ஆங்கில நாட்காட்டி சொல்லுகிற இந்த நாட்கணிப்பு முறை பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்திலே நடைமுறைப்படுத்தப்பட்டது என்றால் எங்களுடைய வானியல் சாஸ்திரம், எங்களுடைய புவி சார்ந்த எங்களுடைய மெய்யியல் எப்படி இருந்தது என்பதை நாங்கள் வியந்து பார்க்க வேண்டும். இன்று இந்த கருத்துக்கள் மோதுகின்ற போது இன்றைய காலகட்டத்தில் இன்றைய சூழலில் இந்த நிலை என்கின்ற ஒன்று எதற்காக வந்தது என்பதற்கு அப்பால் இந்த நிலையில் இருந்து நாங்கள் மீட்சி பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் சிந்திக்க வேண்டியது ஒன்றாக இருக்கின்றது. அதாவது உண்மையிலேயே பார்க்க போனால் ஒன்று எங்களுடைய மனோபாவத்தில் சுயநலப்போக்கு என்பது ஒன்று உருப்பெற்று விட்டது. சுயநலப்போக்கில் இருந்து நாங்கள் விடுபடுகின்ற பொழுது எம்மைச்சூழ உள்ள அனைத்தும் எமக்கு சாதகமாக மாறும். சுயநலப்போக்கு என்பது எம்மில் இருக்கும் வரையும் எம்மைச்சூழ இருக்கின்ற அம்சங்கள் எல்லாம் எமக்கு பாதகமாகத்தான் மாறும். ஆகவே இந்த மானிட மனோபாவங்கள் மாற்றம் பெற வேண்டும். ஒவ்வொரு மதங்களிலும் மகிமை இருக்கின்றது, ஒவ்வொரு மதங்களிலும் ஒரு ஆழம் இருக்கின்றது. எதையும் நான் குறை சொல்லவில்லை. இயேசு காவியத்தை எழுதிய கண்ணதாசன் தான் அர்த்தமுள்ள இந்து மதத்தை எழுதியவர். அர்த்தமுள்ள இந்து மதம் என்பது பல அர்த்தங்களை கொண்டிருந்தாலும் அந்த அர்த்தங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் மரபு வழி வந்தது நம்பிக்கைகள் என்ற அடிப்படையில் பல மனோபயத்தின் அடிப்படையில் மாற்றங்களுக்குள்ளானவற்றை சிந்தனைக்கு உட்படுத்தாமல் தொடர்ந்து கடைபிடித்துக் கொண்டு வருகின்றோம். குத்தி உண்மையிலேயே வேட்டை திருவிழா என்பது ஆகமம் சாராத ஒரு வழிபாட்டு முறைமை. வேட்டை திருவிழா முடிந்த பின்பு எமது பிராமணர்கள் பிராயச்சித்த ஆலயங்களில் செய்கின்றார்கள். சற்று சிந்தித்து பாருங்கள். ஆலயத்தில் நடைபெற கூடாத ஒன்று நடந்துவிட்டால், 6 கால பூஜை தடைப்பட்டு விட்டால் அந்த ஆலயத்தில் பிராயச்சித்தம் செய்து மீண்டும் அந்த 6 கால பூஜை செய்கின்ற வழக்கம் இருக்கின்றது. நடைபெறக்கூடாத ஒன்று நடந்துவிட்டால் பிராயச்சித்தம் செய்கின்றது. வேட்டை திருவிழா, காவடி என்கின்ற இரத்தக்கரை பட்ட இடங்களில் பிராயச்சித்தம் செய்யப்படுகின்றது. பிராயச்சித்தம் செய்கின்ற அளவிற்கு கேவலமான ஒரு செயற்பாட்டை ஏன் பேர்ந்து நாங்கள் செய்ய வேண்டும்? கிராமிய தெய்வ வழிபாட்டு முறை என்பது மரபு வழி வந்தது. மரபு வழி வந்த ஒரு வழிபாட்டு முறைமையை நம்பிக்கை எனும் பேரில் நாம் தொடர்ந்து வைத்திருக்கின்றோமே தவிர ஆகமம் சாராத வழிபாட்டு முறை. இப்ப என்ன சாராம்சம் என்றால், இந்த இடத்தில் சாராம்சம் என்ன என்றால், நாங்கள் எங்களுடைய சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்ட மாற்றம் உருகின்ற இனி வருகின்ற வருடங்களில், இனி வருகின்ற காலங்களில் மரபென்று சிலவற்றை ஏற்றுக்கொள்ளாமல் மாற்றமுட்டு மனதளவில் சிந்தித்து சிலவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்று. இரண்டாவது, எம்மோடு சேர்ந்து எம்மை சூழ உள்ளவையும் வாழ வேண்டும் என்கின்ற சிந்தனையில் நாங்கள் செயற்பட வேண்டும் என்பதையே
இந்த அரங்கில் நான் விடுகிறேன். நன்றி மேனன். மேனனுடைய கருத்தில் இருந்து கொண்டுதான் நாங்கள் இப்பொழுது கோவியிடம் போகணும். நான் கோவியை தெரிந்தவர் என்கின்ற அடிப்படையில் இந்த வினாவை தொடுக்கிறேன். கோவி, நான் நினைக்கிறேன் அவருடைய பட்ட படிப்புக்கான அந்த ஆய்வுக்காக பலியிடல் தொடர்பாகத்தான் அவர் அந்த ஆய்வு செய்து அவருடைய சமகாலத்துடைய பல்கலைக்கழகத்திலே கற்றவுடன் என்ற அடிப்படையில் பின்னர் அது ஒரு புத்தகமாக கூட வந்தது. அந்த கிராமிய வழிபாடுகள் அது ஒரு வேறு நோக்கிலே தான் அவர் பார்த்தார். இப்பொழுது இங்கே 2 முரண்நிலைகள். இங்கே நான் நினைக்கிறேன் நேற்றைய நாள் திரு மேனன் அவர்கள் எழுப்பிய கருத்துக்கு சஜீவன் ஒரு உட்கிடக்கையாக நாங்கள் ஒரு நீண்ட ஒரு பின்னோக்கு பார்வையோடு தான் பார்க்க வேண்டும், அவருடைய முன்னோர்கள் உருவாக்கி கொடுக்க விடயங்கள் என்று சொன்னார். இது உண்மை. இந்த கிராமிய வழிபாடுகள் ரெண்டும் ஒன்று சமரசம் செய்து கொள்ளுதல் அல்லது பொருதி கொள்ளுதல் அதனுடைய புதிய வடிவங்கள் உருவானதனுடைய அந்த போக்குநிலைகள் வருகின்ற பொழுது அங்கங்கே இடர்கள் வந்தாலும் ஏதோ ஒரு புதிய அந்த எப்பொழுது சொல்லுவோம் நியூ நார்மல் சிச்சுவேஷன் என்ற மாதிரி தான் புதிய போக்குகளுக்குள்ளே நாங்கள் பயணிக்கிறோம். கோவி, இந்த நிலைமைகள் தொடர்பாக உங்களுடைய கருத்து? நிச்சயமாக எங்களுடைய இந்து சமய பண்பாட்டு மரபிலே ஆகமம் சார்ந்த வழிபாடு, ஆகமம் சாராத வழிபாடு என்று 2 வகையான வழிபாட்டு முறைகள் காணப்படுகின்றது. அது குறிப்பாக இந்த கிராமப்புறத்திலே ஆரம்பத்திலே நாங்கள் பூவையும் புகையையும் கொண்டு வழிபட்டிருந்தோம். சங்ககாலம் போன்ற காலப்பகுதியில் வருகின்ற போது நாங்கள் இயற்கையை இறைவனாக வைத்து வழிபட்டிருக்கிறோம். அதன் பிறகு மண்ணாலும் மரத்தாலும் ஆலயம் அமைத்தோம். அதன் பிறகு குகைகளை குடைந்து ஆலயம் அமைத்தோம். அதன் பின் கற்களால் கட்டி ஆலயம் அமைப்பது, இவ்வாறு ஒரு படிமுறை வளர்ச்சியாக எங்களுடைய வழிபாட்டு முறைகள் காணப்பட்டன. அதற்காக நாங்கள் கிராமிய வழிபாட்டை குறைத்து எடை போட முடியாது. காரணம் என்னென்று சொன்னால், கிராமப்புறத்திலே இருக்கிற மக்களினுடைய நம்பிக்கை அல்லது எங்களுடைய மூத்தோர்கள் சொன்ன சில வழிபாடுகளை நம்பிக்கை, இறைவன் தண்டிப்பார் இதை செய்யாவிட்டால், அல்ல நாங்கள் இதை மரபு வழியாக பேணிக்கொண்டு வருகிறோம் என்கின்ற அடிப்படையில் செய்யப்படுகின்றது. ஆனால் ஒரு விடயம், இந்த வேள்வியை பற்றி சொன்ன போது நான் அதிலே ஆழமாக ஆய்வு செய்தேன் என்ற ரீதியிலே அது காலத்துக்கு ஏற்ப மரபு வழியாக அது கிட்டத்தட்ட இல்லாமல் சென்றது. உதாரணமாக மிருகங்களை பலியிட்டார்கள். பிறகு உதாரணமாக நல்லூரில் சொன்னால் ஆரம்பத்தில் ஆட்டுக்கடாவை பலியிட்டார்கள். பின்னர் கோழியினுடைய கோழியை வெட்டினார்கள். பிறகு கோழியினுடைய பூவை வைத்தார்கள். பிறகு அது தாவர பலியாக இப்பொழுது பூசணிக்காயை வைத்து வழிபாடு செய்யப்படுகின்றது. இவ்வாறு இந்த காலத்துக்கு பொருந்தாத சில வழிபாடுகளும் அக்கால மக்களிடம் காணப்பட்ட மனநிலையின் அடிப்படையில் அந்த காலத்தில் அது வழிபடப்பட்டது. ஆனால் அது இன்றைய காலத்துக்கு பொருத்தமானதா பொருத்தமில்லாதா என்பதை தவிர்க்க வேண்டியது எங்களுடைய அறிவியல் சார்ந்த விடயமாக இருக்கின்றது. இருந்தாலும் ஆழமான நம்பிக்கைகள் கிராமிய வழிபாட்டில் இருக்கின்றன என்பது திட்ட தெளிவான உண்மை. ஏனென்று சொன்னால், நாங்கள் எதற்கு எடுத்தாலும் மிக முக்கியமான ஒரு குறைபாடு என்று கூட சில அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். எங்களுடைய இந்து சமய பண்பாட்டு மரபிலே ஒருவேளை நான் நினைக்கிறேன் இந்த கொரோனா இயற்கைகள் எல்லாம் குழம்பலடவே இருக்கக்கூட என்னுடைய இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டு நண்பர்கள் சொல்லுகிறார்கள், 2 விடயங்களை நாங்கள் கவனிக்கவில்லை, தாங்கள் அதிலே மேல் நோக்கி இருக்கிறோம் என்று. உதாரணமாக சொன்னால், ஒன்று குலதெய்வ வழிபாடு, 2வது பிதிர்க்கடன் வழிபாடு. ஏனென்று சொன்னால், அண்மையில் நான் சந்தித்த போது கூட யாழ் மாவட்டத்தை தாண்டி லண்டனிலும் அதிகளவான ஆலயங்களை கட்டி கொண்டிருக்கின்ற ஒரு ஆய்வுக்காக ஒரு சிற்பாச்சாரியார் என்று சொல்லப்படுகின்ற புருஷோத்தமனை நான் தொடர்பு கொண்ட போது கூட அவருடைய தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்தார். தன்னுடைய கிராமிய தெய்வ வழிபாடான ஒரு கிராமிய தெய்வம், நான் நினைக்கிறேன் சுடலை மாடனோ ஏதோ ஒரு அந்த தெய்வத்தை யாழ் மாவட்டத்தை தாண்டி வன்னியிலும் தேடினேன். ஆனால் வவுனியா பகுதியிலே ஒரு இடத்துக்கு சென்ற போது அந்த கடவுளை கண்டவுடன் தானே கேட்டார், எத்தனை லட்சம் தருகிறேன், இதை பெரிதாக கட்டுவோம் என்று. அதற்கு அவர்களிடம் அந்த ஆலயத்தை கிராமிய தெய்வம் சார்ந்த வழிபாட்டுக்குரிய அந்த ஆலயத்தை சார்ந்தவர்கள் லண்டனில் இருப்பதால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அவர்களிடம் நிறைவான பணம் இருக்கிறது. அந்த வகையிலே தான் பொதுவாக சொல்லுவார்கள், ஐயா பூஜை செய்கின்ற போது இறைவன் எங்களுக்கு அருள் தந்தாலும் ஐயா விட மாட்டார் என்று. அதே போல குலதெய்வத்தை கேட்டுத்தான் எங்களுடைய பிரதான தெய்வம் எங்களுக்கு பலன் தரும் என்கின்ற ஒரு நிலை இருக்கிறது. ஆகவே குலதெய்வ வழிபாடு இருக்கிறது, இஷ்ட தெய்வ வழிபாடு இருக்கிறது. ஆகவே இந்த கிராமியம் சார்ந்த தெய்வ வழிபாட்டிலே குலதெய்வ வழிபாடாக கிராமத்தை சார்ந்தவர்கள் சென்று வழிபாடுது, அது அவர்களுடைய நம்பிக்கை, அது அவர்களை பொறுத்த நிலையிலே தான் தாங்குகிறது. அதே போலதான் எங்களுக்கு சில நல்ல காரியங்கள், திருமண விழாக்கள் போன்ற விழாக்கள் நடைபெறுகின்ற போது அந்த இடத்திலே கூட நாங்கள் பிதிர்களுக்கு வணக்கம் செலுத்துகிறோம். ஏனென்றால் அவர்கள் இறந்ததன் பிறகு எங்களுடைய பிதிர்கள் அனைத்தும் எங்களுக்காக அவர்கள் அங்கே இறைவனை வேண்டிக் கொள்ளுகின்ற ஒரு நிலை காணப்படுகின்றது. இது இந்த கிராமியம் சார்ந்த வழிபாட்டிலே இருக்கிறது. இருந்தாலும் யாழ் மாவட்டத்திலே ஆறுமுக நாவலர் வந்ததன் பிறகு பல்வேறுபட்ட மாற்றங்கள் ஏற்பட்டன. ஆகமம் சாராத பல ஆலயங்கள் ஆகமத்துக்குள் கொண்டு வரப்பட்டன. கண்ணகி ஆலயங்கள் புவனேஸ்வரியாகவும் ராஜராஜேஸ்வரியாகவும் பல மாற்றங்களை கண்டது ஆறுமுகனாருடைய காலத்துக்கு பிறகு என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொண்டு, எங்களுடைய இந்த கொரோனாக்கு பிறகு அடுத்த காலத்தை நோக்கி நாங்கள் வழி சமைக்க வேண்டும் அல்லது எவ்வாறு நாங்கள் செல்ல வேண்டும் என்கின்ற பொறிமுறையை நாங்கள் பார்க்கின்ற போது, குறிப்பாக நாங்கள்
என்ன செய்யணும், அது நாங்கள் குறிப்பிட்ட ஆரம்பத்திலே, அதாவது சீனாவிலே உகான் பகுதியிலே இந்த கொரோனா உருவாகிய போது நாங்கள் லாக்டவுனில் இருந்தோம். அப்பொழுது கூட அந்த தினம் தினம் தொழில் செய்கின்றவர்களுக்கெல்லாம் சமுத்து நிவாரணங்கள் போன்றவற்றை கொடுத்தார்கள். ஆனால் அப்பொழுது இலங்கையில் இல்லை. ஆனால் அங்கே வருகின்ற போது நாங்கள் அப்படி இருந்தோம். பிறகு காலப்போக்கிலே நாங்கள் என்ன செய்தோம்னா, இப்பொழுது சொல்லப்படுகின்றது கொரோனாவுடன் இணைந்து வாழச் சொல்லி, அதுக்கு ஏற்றவாறு செல்ல சொல்லி. ஒருவேளை நான் சர்வேஸ்வராவுடன் ஒன்றாக இருக்கின்ற போது முரண்பாடு வந்தால், ஒன்றில் நான் அவருக்கு ஏற்றவாறு மாறிக்கொள்ள வேண்டும், அல்லது அவர் எனக்கு ஏற்றவாறு மாறிக்கொள்ள வேண்டும். அப்ப நாங்கள் கொரோனாவுக்கு ஏற்றவாறு அந்த ஸ்ட்ராட்டஜி தான் இப்பொழுது. நான் நினைக்கிறேன் எதிர்காலத்தில் அருகிலே கொரோனா நோயாளி இருப்பார், நாங்கள் அதற்கு ஏற்றவாறு நாங்கள் வாழ பழகிக்கொள்வோம். என்று சொன்னால் முகக்கவசம் அணிந்தால், இருவரும் முகக்கவசம் அணிகின்ற போது 90% நோய் பரவாது என்கின்ற ஒரு நம்பிக்கை ஒரு மருத்துவருடைய கருத்து காணப்படுகின்றது. ஏனென்றால் மருத்துவர்கள் கூட நேரடியாக நோயாளியை சந்திக்கிறார்கள் என்றால் அவர்கள் அதுக்குரிய பாதுகாப்புடன் செயல்படுவதால் அவர்களுக்கு அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது. அதே போல நாங்களும் அது கொரோனாவுடன் இணங்கி வாழ பழகிக் கொள்ள வேண்டும் என்பது எதிர்காலத்துக்கு தை பிறந்தால் வழி பிறப்பதற்கு அது ஒரு வழி சமைக்கும் என்பதை இந்த இடத்தில். நன்றி கோபி. கோபியினுடைய கருத்து 2 வித தளங்களில் பயணித்தது. குறிப்பாக இந்த எங்களுடைய வழிபாட்டு முறைகள் தொடர்பாக பேசுகிற பொழுதுதான் இந்த குலதெய்வ வழிபாட்டு அந்த விடயங்கள் இப்பொழுது மீள கிளம்புகிறது. சில வேளைகளில் அதை கூட நான் வேறொரு கோணத்திலே பார்ப்பதுண்டு. சில வேளைகளிலே மக்கள் மத்தியிலே ஒரு புதிய நெருக்கடி வருகின்ற பொழுது ஒரு நெருக்கடியோடு இருக்கின்ற ஒருவரை இலகுவாக மனமாற்றங்களுக்கு இழுக்க முடியும். அந்த அடிப்படையில் தான் ஒவ்வொருத்தரும் இந்த நெருக்கடிகளுக்கு பல்வேறு விதமான காரணங்களை கற்பிக்கிறார்கள். அதனோட ஒரு கற்பித்தலாகத்தான் இந்த குலதெய்வ வழிபாட்டை நாங்கள் தொலைத்து விட்டோம் என்கின்ற கற்பித்தலுக்கு. குலதெய்வ வழிபாட்டுக்குள்ளே பலவிதமான செழுமைகள் உண்டு. ஆன்மீக ரீதியான நம்பிக்கைகளுக்கு அப்பால் உறவுகள் ஒன்று சேருவது. திசையெல்லாம் பிரிந்து போயிருக்கக்கூடிய உறவுகள் அந்த குலதெய்வத்தை மையப்படுத்தி கொண்டு மீண்டும் தங்களுடைய பூர்வீகத்தை நோக்கி திரும்புவது. இது இந்தியாவிலே அதிகமாக கொண்டாடுகிறார்கள். நீங்கள் சொன்னது போலத்தான் திரு புருஷோத்தமன் அவர்கள் நான் அந்த முகப்புத்தகத்திலே பார்த்ததுண்டு. அந்த தன்னுடைய குலதெய்வ வழிபாட்டுக்கு போனதும் இங்கிருந்து ஆறுதல் ஐயா அவர்கள் அழைத்து போன அந்த சம்பவங்களை நாங்கள் பார்த்தோம். பலரும் அப்படியான அந்த குலதெய்வ வழிபாட்டு முறைகளிலே மிக நெருக்கமான அந்த உறவுகளை அவர்கள் பயன்படுத்துவதுண்டு. ஆனால் நாங்கள் ஒரு பொதுமை வழிபாட்டுக்குள்ளே போயிருக்கிறோம். இந்த விடயங்கள் தொடர்பாக விடயங்கள் இது பேசத் தொடங்கினாலே ஆழமாக போகும். இது பல அறிஞர்களோடு விவாதிக்க வேண்டிய விடயம். ஆனாலும் சில விடயங்கள் இதில் பேசப்பட்டது. அவை சுவாரஸ்யமாக இருந்தது. சிறிய விளக்கை பின்னர் மீண்டும் சந்தித்து பேசுவோம். மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்கும் சொல்லாடுகளம். இது கருத்துக்களுக்கான களம், வாதங்களுக்கான தளம். வழிபாட்டு முறைகள் பற்றி பேசப்பட்டது. நம்மோடு மிக பொருத்தமான ஒருவர் இருக்கின்றார், திரு சுரேஷ்குமார் அவர்கள். நான் நினைக்கிறேன் அவர் தொழில் சார்ந்த ஒரு பிரதம மருத்துவ ஆய்வுக்கூட தொழில்நுட்ப உத்தியோகத்தராக இருக்கின்ற பொழுதும் அவருடைய வாழ்வியல் சார்ந்து தன்னுடைய சமூகப்புறம் சார்ந்து ஆலயங்களுடைய அறப்பணிகளிலே ஈடுபாடு கொண்டிருவர். இந்த வழிபாட்டு முறைகளுடைய மாற்றம் இது பல்வேறு விதமான கற்பிதங்கள் இன்றைக்கு இருக்கிறது. அந்த நிலைமையில் நின்று கொண்டு இன்றைக்கு எங்களுடைய குலதெய்வ வழிபாட்டுக்கு திரும்புதல், எது குலதெய்வம் என்று தேட வேண்டி இருக்கிறது. இந்த நிலைமை நீங்கள் சொல்லுகின்ற அதே பிரச்சனை நம்ம வீட்டில் வந்த பிரச்சனை வந்தது. நம்முடைய குலதெய்வம் இது என்று தேடுகின்ற பொழுது நமக்கு அது இல்லை இது இல்லை என்றெல்லாம் தெரிவுகள் இருந்தது. ஏனால் குலதெய்வம் எல்லாம் பெரிதாக இருக்காது. அப்படித்தான் சிந்திப்பது உண்டு. பெரிதாக எல்லோருக்கும் பொதுவானவர் நம்முடைய குலதெய்வமாக இருக்க மாட்டாரே. அப்ப நமக்காக நம்முடைய ஊருக்குள்ளே நம்முடைய மூலக்கோடியில் யாரோ ஒருவர் இருப்பார் என்று தேடி போனால் எல்லாமே இன்றைக்கு பெரிய கோள்களாக மாறிவிட்டது. உங்களுடைய கருத்து எப்படி இருக்கிறது ஐயா? அவர்களுடைய அயலிலே அவர்களுடைய வீட்டுக்கு அண்மையிலே இருக்கின்ற கோவில்களுக்கு சென்று அங்கே அவர்களுடைய நேர்த்தியாகட்டும் அல்லது அவர்கள் ஏதாவது ஒரு வழிபாட்டினை மேற்கொண்டு வருகின்ற வழக்கம் இது இன்றையல்ல. எங்களுடைய நண்பர்கள் கூறியது போல தொன்று தொட்டு இருக்கின்றது. ஆனால் உங்களுக்கு தெரியும், இந்த கிராமிய வழிபாடுகள் மற்றது இந்த குலதெய்வ வழிபாடுகள் என்பது அக்காலத்திலே அவர்கள் கூறியது செய்தது எல்லாமே ஏதோ ஒரு தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு. ஆனால் இன்றைய சமுதாயம் என்ன செய்கிறது என்று சொன்னால் அதை சரியா பிழையா என்று சொல்லி ஆராய முற்படுகிறது. ஒரு நம்பிக்கை இனத்தை அங்கே ஏற்படுத்த வலிக்கிறது. உதாரணமாக காவடி எடுத்தல் சடில் முள்குத்தி காவடி எடுத்தது அங்குரிய ஒரு அடிப்படையான ஒரு அடிக்கடி யோசிப்பேன். மிதிவடி கட்டையை போட்டு நடக்கிற பொழுது அந்த கால் அதைத்தான் பின்னர் அக்குபஞ்சர் சொல்றாங்க. இதிலிருந்துதான் அங்குபஞ்சர் தோற்றுவிக்கப்பட்டதாக பின் ஒரு வாதம் ஒன்று வைக்கப்பட்டது. ஆக இந்த வேள்வியும் ஒரு சாரார் ஒரு கருத்து தெரிவித்தார்கள். உங்களுக்கு தெரியும், அண்மையிலே ஒரு கடந்த வருடம் எங்களுக்கு மேல் நீதிமன்ற நீதிபதி அவர்கள் தடை உத்தரவு போட்டார்கள். ஆனால் பழமவாதிகள் ஒரு கருத்தை வைத்தார்கள், இந்த பூமியிலே உயிர்களுடைய சமநிலையை நாங்கள் அதை சமப்படுத்துவதற்காக தெய்வத்துக்கு பலியிடல் என்று. ஆனால் அது சரி பிழை என்று எங்களுக்கு அதுக்குள்ள ஒரு நுட்பம் இருக்கு. நீங்கள் பாருங்கள், பலர் நினைக்கிறேன் அதை உன்னிப்பாக பார்க்க வேண்டும். இந்த வேள்வியிலே பலியிடுகின்ற மிருகங்கள் எல்லாமே ஆண் மிருகங்களாகத்தான் இருக்கு. வேளியிலே பலியிடுவது எல்லாமே ஆண் மிருகங்கள் தான். ஒரு பசுமாட்டை பலியிடுவது கிடையாது, அல்லது ஒரு மரியாட்டை பலியிடுவது கிடையாது, அல்லது ஒரு பேட்டு கோழியை பலியிடுவது கிடையாது. எல்லாம் ஆண் மிருகங்கள்.
அதுக்கு என்ன காரணம்னா அந்த இனப்பெருக்கம் பெருகி பெருகி கொண்டு போகிற பொழுது இதை கழிக்க வேண்டும். அந்த அந்த அதெல்லாம் அதை எப்படி கழிப்பது? கடவுளின் பேர் அச்சத்தினாலே ஒரு கொலை செய்கிறோமா பாதகம் செய்கிறோம்னா அதை கடவுளின் பேரிலே கட்டி விடுவோம் என்கிற அந்த அந்த ஸ்ட்ராட்டஜியும் இருக்குது அதுக்குள்ளே. ஆனால் அது நிறுத்தப்பட்டால் அதுக்கு பதிலாக மனித உயிர்களோ அல்லது வேறு உயிர்களோ அல்லது இயற்கை அழிவுகளோ பேரழிவுகளோ ஏற்படும் என்று சில பழமவாதிகளுடைய கருத்து. ஆனால் பொதுவாக நாங்கள் எல்லோருமே தர்ம சிந்தனையும் ஆத்மீக உள்ளமும் கொண்டவர்கள். இன்னொரு உயிரை வதைக்கக்கூடாது, அதுதான் எங்களுடைய பிரதான தர்ம நியாயத்துக்கு உட்பட்ட ஒரு செயல்பாடு. ஆனால் இன்றைக்கு நாங்கள் அந்த வேள்வி அதுக்கு எதிராக குரல் கொடுத்தாலும் எங்களுடைய நடைமுறை வாழ்க்கை எங்களுடைய சிந்தனைகள் எங்களை புனிதப்படுத்துவையாக எவ்வளவு தூரம் இருக்கிறது என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் இப்பொழுது எங்களுக்கு முன்னாலே இப்போ இருக்கின்ற பிரச்சனை, இம்முறை பிறந்த தை எங்களுக்கு வழி பிறக்குமா? அதுதான் இன்றைய நேற்றைய கருத்து. உங்களோட துறை சார்ந்த கேட்கிறது, ஊசி வருமா வராதா? இப்பொழுது எங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கிறது, எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது எங்களுக்கு தடுப்பூசி வரும், சித்திரை புத்தாண்டுக்கு இடையிலே கிடைக்கும் என்று. ஆனால் சிலர் சொல்லுகிறார்கள் இந்த தடுப்பூசி வந்தாலும் எவ்வளவு தூரம் அது எங்களை பாதுகாக்கும், எவ்வளவு தூரம் நாங்கள் இதிலிருந்து தற்காத்து கொள்ள முடியும் என்றெல்லாம் இப்பொழுது வாத பிரதிவாதங்கள் எங்களுடைய சுகாதாரத்துறையிலே நடந்து கொண்டிருக்கின்றது. பெரும்பாலானவர்கள் நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த தடுப்பூசி வந்து நாங்கள் எல்லாரும் பாதுகாக்கப்படுவோம் என்று. வந்தா முதல் ஊசி உங்களுக்கு தான், அந்த துறையிலே பணியாற்றலை தான் முதலை அதான் உலக தத்துவம் எடுத்திருக்காங்க. முதல்ல அவர்கள் அந்த ஃப்ரண்ட் லைன்ல நிற்பவர்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். ஆனால் எங்களுடைய சொன்னது போல, ஆனால் இந்த கொரோனா தொற்று நோய் என்பது உங்களுக்கு தெரியும், இந்த முறை இதைவிட நாங்கள் ஒரு விஷயத்திலே மகிழ்ச்சி அடைய வேண்டும். இந்த முறை டெங்கினுடைய தாக்கம் எங்களுக்கு குறைவு. இந்த போன ஆண்டை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள், ஏதேனும் அதுக்கு ஒத்துசைவு இருக்கிறதா? விஞ்ஞானமான காரணங்கள் இருக்கலாம் என்றுதான் கருத வேண்டும். ஏனென்று சொன்னால், ஒன்று, இம்முறை எல்லாரும் அதிக நாட்கள் வீட்டுக்குள்ளே முடங்கி இருந்ததால் தங்களுடைய வீடு வளவுகளை துப்புரவாக்கி வைத்துக் கொண்டார்கள். அதாவது வெள்ள வாய்க்கால்கள் எல்லாம் அநேகமான இடங்களில் துப்புரவாக்கப்பட்டது. மழைநீர் தேங்கியது கிடையாது. ஆனால் பெருமழை பெய்த பொழுது சில இடங்களிலே மட்டும்தான் மழைநீர் தேக்கங்கள் காணப்பட்டது. பட் பெரும்பாலானவர்கள் தங்களுடைய வீடு வாய்க்கால் எல்லாத்தையும், ஏனென்றால் அவர்கள் வீடுகளிலே தான் இருந்தார்கள் வேலையின்றி, நிறைய பேர் துப்புரவு பணிகளில் ஈடுபட்டார்கள். அதாலே ஒருவேளை இந்த நுழம்பினுடைய பெருக்கம் எங்களுக்கு கட்டுப்படுத்தப்பட்டதோ தெரியாது. கிழக்கு மாகாணத்தோடு ஒப்பிடப்படுகின்ற பொழுது எங்களுடைய வடக்கு மாகாணத்தில் இந்த முறை டெங்கினுடைய தாக்கம் மிக குறைவு. ஆனால் இதே ஒரு வாழ்க்கை நடைமுறையாக மாற்றலாம். இது ஒரு பாடத்தை கற்றுத்தந்திருக்கிறது. கொரோனா வந்து நிறைய பாடத்தை எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், அந்நாட்களிலே, அதாவது குறிப்பாக அந்தன பெருமக்களுடைய வீடுகளிலே ஒரு வழக்கம் இருந்தது. யாராவது வெளியிலே சென்று வீட்டுக்கு வந்தால் அவர்களுடைய வீட்டு முற்றத்திலே வேப்பிலையும் மஞ்சளும் போட்ட ஒரு தண்ணி இருக்கும். அதிலே தான் அவர்கள் கால்களை இளம்பி முகத்தை இளம்பி உள்ளுக்கு வருவார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கொரோனா வந்தவுடன் சில இடங்களிலே இந்த வேப்பிலையும் மஞ்சளும் புழக்கத்துக்கு வந்தது. அநேகமான வீடுகளிலே புத்தத்திலே மஞ்சள் காணாமலே போய்விட்டது. இதெல்லாம் பெரிய பரிதாபம், பெரிய வைத்தறிச்சலாக இருந்த அந்த நீதிமன்றத்திலே அத்தனை கிலோகிராம் மஞ்சளையும் போட்டு எரித்த பொழுது ஒரு பெருமதியான அதை அரசாங்கம் சில தீர்மானங்கள் எடுத்து நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கலாமோ இல்லையோ கவலை இருந்தது இல்லையா? மன்னாரிலே இன்னொரு எங்களுக்கு ஒரு நன்மையை தந்தது, கன இடங்களிலே மஞ்சள் செய்கை இந்த முறை உழவர்கள் அவங்களுடைய விவசாய நோக்கம் அதுதான். அதாவது மஞ்சளை உற்பத்தி செய்தார்கள். கன்னடங்களில் அது எங்களுக்கு வெற்றி அளித்திருக்கிறது. ஆகவே நாங்கள் என்ன சொல்வது என்று சொன்னால், இந்த கொரோனா வந்த பொழுது எங்களுக்கு சில நன்மைகள், அதாவது எங்களை நம்பிக்கையுடன் வாழ சில பேருக்கு வழிவகுத்தது இந்த கொரோனா தொற்று என்று கூட நான் ஒரு வகையிலே கூறுவேன். இன்னொரு வகையிலே எங்களுடைய பழைய சம்பிரதாயங்கள், இந்து மத தத்துவங்கள் எல்லாவற்றையுமே நாங்கள் திரும்பி பார்க்க வைத்தது, அதை கைக்கொள்ள வைத்தது. உங்களுக்கு தெரியும், கைக்கொள்ள ஒரு ஆலயத்துக்கு போகின்ற பொழுது கூட கால்களை கழுவுகின்றோம், அடுத்தது வாயை கொப்பளிக்கின்றோம். இந்த ரெண்டும் எங்களுக்கு பிரதானமாக சொல்லப்பட்டது அதில் செய்ய சொல்லி. ஆனால் கொரோனா வந்த பொழுது அதை நாங்கள் சுயமாக எல்லாரும் செய்து கொண்டோம். ஆலயத்துக்கு போக மட்டுமல்ல செய்து கொண்டோம். இந்த அடிப்படை பழக்க வழக்கங்கள் எல்லாம் எங்களுக்கு திரும்பியது. இப்பொழுது எங்களுக்கு இருக்கின்ற இது என்னென்று சொன்னால், பிரச்சனை என்னென்று சொன்னால், நாங்கள் நம்பிக்கையோடு இந்த கொரோனா தொற்றை நாங்கள் மிக வெற்றிகரமான சவால்களாக எதிர்கொண்டு நாங்கள் வாழ்ந்தால் நிச்சயம் எங்களுக்கு வழி பிறக்கும். நாங்கள் தளர்வடையக்கூடாது. சில இடங்களில் தற்கொலை செய்கின்றார்கள். நேற்றுக்கு இவர் கூறியது போல அந்த பருத்துறையிலே கூட ஒரு அசம்பாவிதம், அவருக்கு கொரோனா தன்னுடைய மகனுக்கு தொற்று ஏற்பட்டது என்ற கவலை தானே அவருக்கு இருந்தது. அந்த ஊரவர்கள் சொன்னார்கள். அதே அவை தனிமை. நாங்கள் சொல்வது, உங்களுக்கு உளநலம் ரீதியான ஒரு சப்போர்ட். இவர் சொன்னார், அடுத்த மனிதனை மதியுங்கள், மற்ற மதத்தை மதியுங்கள். அதே போல மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லுங்கள். அவர்கள் துன்பப்படுகின்ற பொழுது அவர்களை நீங்கள் தயார்படுத்தி அவர்களை இந்த சமூகத்திலே வாழ வேண்டும், நீங்கள் தற்கொலை செய்யக்கூடாது என்ற மனநிலைக்கு செல்கின்றவர்களை அவர்களை அரவணைத்து அவர்களை தேற்றினால் நிச்சயம் இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் நடக்காது. ஆகவே தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. நாங்கள் எங்களுடைய பழக்க வழக்கங்கள், நாங்கள் எப்படி இங்கே வாழப்போகின்றோம்
என்கின்ற ஒரு திட்டமான செயற்பாடு இதுவே எங்களை முன்னகர்த்த செல்லும் என்பது எனது நிலை. நன்றி ஐயாவுடைய அந்த நம்பிக்கையான கருத்துக்களுக்கு நன்றி. நாங்கள் துசி தொடர்ந்து பேசலாம். குறிப்பாக எல்லோரும் நினைப்பது போலத்தான் இந்த தை ஒரு வழியை கொண்டு வரும் என்கிற நம்பிக்கையோடு தான் நாங்கள் இருக்கிறோம் இல்லையா? பேசுவோம். இந்த தை திருநாள் என்பது முன்னிய காலத்திலே சஜீவன் சொன்னது போல தைப்பொங்கல் என்று கொண்டாடப்படவில்லை, தை திருநாள் என்றுதான் சொல்லப்பட்டது. மார்கழி திங்கள், மன்னிக்க வேண்டும், தை திருநாள் என்றும் இல்லை, தை திங்கள் என்றுதான் சொல்லப்பட்டது. மார்கழி திங்கள், தை திங்கள், பங்குனி திங்கள், இந்த திங்களை ஒரு மையமாக வைத்து தான் அது முன்னோர்கள் சங்க காலத்திலே பல பாடல்களிலே தை திங்களை பற்றி பேசப்பட்டிருக்கின்றது. ஆரம்பத்திலே மனிதன் நாடோடி வாழ்க்கையை வாழ்ந்ததாகத்தான் சொல்லப்பட்டது. இப்போவும் இருக்கிறார்கள் ஜிப்சிஸ் என்று பல இடங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு இடத்திலே ஒரு நாள் இருப்பார்கள், இன்னொரு இடத்திலே வாழுவார்கள், இடத்துக்கேற்ப வாழ பழகியவர்கள். ஆனால் ஒரு இடத்திலே நிலையாக இருந்தவர்கள் நமது முன்னோர்கள், நம் இனத்தின் முன்னோர்கள் என்று சொல்வதிலே ஒரு பெருமை இருக்கின்றது. இப்படி நாடோடி வாழ்க்கையை மேற்கொண்டவர்கள் சிவலிங்கராயா சொல்வார், அந்த அரக்கர் கூட்டம், அரக்கோமின் ஒரு இடத்தில் இருப்பதனாலே அரக்கர் கூட்டம். இப்படி பல சொல்லப்பட்டாலும் ஒரு இடத்திலே நின்றார்கள். அப்படி நிற்கின்ற பொழுது பல வழிகளிலே பல கோணங்களிலே சிந்திப்பவர்களாக இருந்தார்கள். ஒன்று, நிற்கின்ற இடத்தை தீர்மானித்தல். இந்த நிலம் எமக்கு ஏற்றதா? அந்த நிற்கின்ற இடத்தினுடைய காலச்சூழலை தீர்மானித்தல். பருவகால மாற்றத்திற்கு எதிர்கொள்ளக்கூடிய தன்மை எம்மிடம் இருக்கிறதா, அதை தாங்கக்கூடிய மாற்றக்கூடிய சக்தி இருக்கின்றதா என்பதை தீர்மானித்தல். அப்படி வாழுகின்ற பொழுது வாழ்க்கைக்கு தேவையானவற்றை பயிரிட அந்த நிலம் ஏற்றதா என்பதை தீர்மானித்தல். இப்படி பல விடயங்களை தீர்மானித்தார்கள். அப்படி தீர்மானித்துத்தான் எமது தமிழர்கள் ஒரு நிலத்தை பண்படுத்தி வாழத் தொடங்கியதனாலே அங்கே பண்பாடும் உருவாகத் தொடங்கியதாக இந்த பண்பாடு என்ற சொல்லை டிகேசி அவர்கள் நமக்கு முதல் அறிமுகம் செய்து வைத்தார்கள். ஆக இந்த பண்பாடு என்பது திங்கள் என்பது முன்னைய காலத்திலே திங்கள் என்பது சந்திரன் என்கின்றதுக்கு மொத்த சொல்லு. சந்திரனுடைய அந்த தோற்றம் மறைவை வைத்துத்தான் காலத்தை தீர்மானித்தனாலே திங்கள் என்ற சொல் காலத்துக்கும் வந்தது. அந்த தைத்திங்கள் என்பதும் இந்த காலத்திலே தான் இது ஆரம்பமாகின்றது என்பதை வைத்து தைத்திங்கள் என்ற சொல்லை பயன்படுத்தினார்கள். ஆக இந்த தைத்திங்களிலே ஒன்றை ஆரம்பித்தால் அது நல்ல வழியை காட்டும். அதுதான் இந்த வருடத்தினுடைய முதல் நாளாகவும் கொள்ளப்பட்டதற்கான ஒரு காரணம், காலத்தினுடைய தொடக்கம். அப்படி பார்த்து வருகின்ற பொழுது பல இயற்கையோடு ஒன்றிய செயல்கள், அந்த தொழிலுக்கேற்ற உபகரணங்கள், அந்த உபகரணங்களை பயன்படுத்துகின்ற உத்திகள், இவற்றையெல்லாம் பயன்படுத்துகின்ற பொழுது ஒரு கலாச்சார நோக்கம், அதன் பின்னாலே ஒரு மத நம்பிக்கை, இப்படி ஒன்றையோடு ஒன்று தொடுத்து ஒன்று வளர்ந்து கொண்டு வந்து கடைசியாக ஒரு கலாச்சாரம், ஒரு பண்பாடாக மாறியது. இதுதான் நமக்குரியது. ஆக பண்பாடு என்பதற்கு ஒரு வரையறை கிடையாது. அது காலத்துக்கு காலம் ஏற்ற மாறிக்கொண்டே போகும். ஆக மேனன் சார் அவர்கள் சொன்னது போல சிலதை நாங்கள் வரையறுத்து விடவும் முடியாது, வரம்பை மீறி விடவும் முடியாது. சில இடத்திலே வரம்பை பயன்படுத்த வேண்டும், சில இடத்திலே மீறத்தான் வேண்டும். மீறினால்தான் தக்கன பிழைக்கவும் முடியும். அதற்காக முழுவதையும் மீறினால் அழிந்து போகவும் முடியும். ஆக அதை நாங்கள் எந்த இடத்திலே எதை பின்பற்ற வேண்டும், பின்பற்றக்கூடாது என்பதற்கு அவர் சொன்னது போல நிறுவனமயமாக்கல் ஒன்று தேவை. ஆனாலும் உடன் நிறுவனமயமாக்கல் இருக்கின்றது. எதை கணக்கு நிறுவனமயமாக்கல் இருக்கின்றதும் ஒரு பிரச்சனை. எதை பின்பற்றுவது? ஆக எதை பின்பற்றுவது, எதை நாங்கள் மையப்படுத்தி மற்றது இயங்குவது என்பதற்கு வழிகாட்டக்கூடிய அரசியல் பின்புலங்களும் நம்மிடம் இல்லை. உண்மைப்பட்ட நிறுவனமயமாக்கலின் மூலம்தான் ஒரு கொள்கை ரீதியான வெளிப்பாடுகள், ஒரு சட்ட ரீதியான முறைமைப்படுத்தல் ரீதியான அம்சங்கள் இருக்கும். எங்களுடைய இந்து மதத்தில் பாருங்கள், கத்தோலிக்க திருச்சபையை எடுத்துக்கொண்டால் என்ன, மற்ற மதங்களை எடுத்துக்கொண்டால் என்ன, ஒரு 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 கொள்கை ரீதியான முன்னெடுப்பை மேற்கொள்வதற்கு, பொதுமைப்பட்ட முன்னெடுப்பை மேற்கொள்வதற்கு ஒரு நிறுவனமயப்படுத்தல் இருக்கின்றது. எங்களுடைய சமயத்தில் இருக்கின்ற பெரியொரு பொதுமைப்படுத்தப்பட்ட நிறுவனமயமாக்கலை உருவாக்குங்கள். இதை இந்த அரங்கிலே நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்ளுங்க. எங்களுடைய சமயத்தில் பெரியவர்கள் இருக்கின்றார்கள், எங்களுடைய சமயத்தில் இந்து மாமன்றங்கள், பல அமைப்புகள் இருக்கின்றது. அவை எல்லாம் சேர்ந்து ஒரு பொதுமைப்படுத்த ஆலயங்களை ஆலய நிர்வாகங்கள் கட்டுப்படுத்துகின்ற ஒரு நிறுவனமயமாக்கல், சட்ட ரீதியான நிறுவனமயமாக்கல் தேவை என்பதே எனது கருத்து. இல்லை, அதற்கு 2 தடங்கல்கள் இருக்கின்றன. ஒன்று, நீங்கள் சொன்னது போல, ஆரம்பத்திலே சொன்னது போல மதம், சில மதங்களுக்கு இதுதான் வரையறை என்று சொல்லியிருப்பதாக சொன்னீர்கள்.
உதாரணத்துக்கு கிறிஸ்தவ மதத்தை எடுத்தீர்கள். கிறிஸ்தவ மதத்திற்கு இப்படி நிறுவனமயம், இந்த வரம்புக்குள்ளே தான் அவர்கள் வாழ வேண்டும் என்று சொன்னீர்கள். அப்படி அல்ல. கிறிஸ்தவ சமயத்துக்குள்ளும் எத்தனையோ பிளவுகள் இருக்கின்றன. அவர்களும் வரம்பை மீறிய வரலாறுகள் இருக்கின்றன. இந்த புரொட்டஸ்டாண்ட் என்று சொல்லுவோமே, இந்த புரொட்டஸ்டாண்ட் என்பது அதுக்கு எதிரான புரொட்டஸ்ட், எதிர்ப்பில் உருவாகியவிதான் அந்த கிறிஸ்தவ மதத்தினுடைய புரொட்டஸ்டாண்ட். ஆனால் அந்த மதத்திலே இருக்கின்ற ஒற்றை நம்பிக்கையும் ஒற்றை தலைமைத்துவத்தை மையமாக வைத்து, அதாவது கிறிஸ்து என்கின்றதை மையமாக வைத்து அத்தனையும் இயங்கினாலும் அவர்களுக்குள்ளே உடைவு இருக்கிறது. அந்த ஒற்றை வார்த்தை எத்தனை உடைவு இருந்தாலும் கட்டுப்படுத்திவிடும். இந்த தைத்திருநாளையே எடுத்துக்கொள்ளலாம். இந்த தைத்திருநாள் என்பது தமிழர், குறிப்பாக இந்து மக்களுக்குரியது ஒன்றாகத்தான் ஆரம்பத்தில் கொண்டாடப்பட்டது. எந்த சங்ககாலம் இருக்கின்ற போது தமிழர்கள் மத்தியிலே இந்து மதம் மட்டும்தான் இருந்தது, கிறிஸ்தவமோ இஸ்லாமோ இருக்கவில்லை. ஆக இந்த தைத்திருநாள் என்பது இந்துக்களுக்குரியதுதான் என்பதை நாங்கள் வலுவாக கூற முடியும். ஆனால் இப்பொழுது அண்மை காலமாக கிறிஸ்தவர்களும் இந்த தைத்திருநாளை கொண்டாடுகிறார்கள். கிறிஸ்தவ ஆலயங்களிலே தைப்பொங்கல் கொண்டாடப்பட்டிருக்கின்றது. ஆக அவர்களும் சில எல்லை வரம்புகளை மீறி இருக்கிறார்கள். அதுக்காக பிழை சொல்ல முடியாது. தமிழர்கள் என்ற ரீதியிலே நாங்கள் அதிலே ஒற்றுமைப்பட்டுத்தான் கொண்டாடுதல், அதுதான் மகிழ்ச்சியை. இந்த இடத்திலே ஒன்றை தெரிவிக்க வேண்டும். அவர்கள் தமிழர்கள் என்றதை விட உழவர்கள் என்றொரு போர்வையிலே தான் இந்த விழாவை அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள். உழவர்கள் என்று சொல்கின்ற பொழுது அல்லது இந்து மதத்தவர்களுக்கு அல்ல, இது உழவர்களின் பொதுநாள் என்று, அதனால் தாங்களும் உழவர்கள், உழவு தொழிலை செய்பவர்கள் என்று சொல்லித்தான் முதலிலே உங்களுக்கு தெரியும். இப்போ இன்றைக்கு 10 வருடங்களுக்கு முதல் சேருக்கு ஞாபகம் இருக்கும், மானிப்பாய் அந்தோணியார் ஆலயத்திலே முதல் தொடங்கப்பட்டது. இந்த ஒரு கிறிஸ்தவ ஆலயம் பல புரட்சிகளுடைய மையம். குறிப்பாக நினைக்கிறாங்க இந்த திருவாசகத்தை கூட அவர்கள் வேறொரு பார்வையிலே பாவிக்கின்ற தன்மைகளோடு இருக்கிறது. அது புதிய புரட்சிகளுடைய மையமாக மானிப்பாய் அந்தோணியார் எப்போதுமே அதுதான் முதல் ஆரம்பத்தில் தொடங்கினார்கள். அது அவர்கள் தொடங்கின பொழுது உழவர் திருநாள் என்றுதான் தொடங்கினார்கள். பேந்துதான் அது அந்த குறிப்பாக அந்த அந்தோணியாருடைய வரலாறு நினைக்கிறேன். அவரும் ஒரு உழவர்களுக்கு உரிய காவலனாகத்தான் அந்த கிறிஸ்தவ பாரம்பரியத்திலும் காக்கப்பட்டார். அந்தோணியார் குறிப்பாக இயேசு கிறிஸ்துவை பராமரித்த அந்த ஒரு பெரியவர்களின் அடிப்படையிலும் பின்னர் உழவர்களுடைய தெய்வமாகத்தான் அந்தோணியரை பார்ப்பதுண்டு. இது பல கிராமங்களில் இன்றைக்கும், குறிப்பாக அளவட்டி கிராமத்திலே இருக்கக்கூடிய அந்த எங்களுடைய கிராமிய பண்பாட்டில் கூட உழவர்கள் அதில் ஒரு சேர்ச் இருக்கிற அந்த அதை வழிபடுகிற மரபு இருப்பதுண்டு. ஆக அவர்கள் கூட, நான் இப்போ என்ன சொல்ல வருகிறேன் என்றால், சில சமயங்கள் சில மாற்றங்களை கண்டிருக்கின்றன. இவருக்கு இதுதான் வரம்பு என்று நின்றுவிட முடியாது. எமக்கு இருக்கிற ஒரு குறைபாடு நான் நினைக்கிறேன், எமக்கு நாங்கள் இதுதான் வரம்பு என்று சிலதை அமைத்து கொண்டு அந்த வரம்பை மீறினால் அவர்களை குற்றம் சொல்வதும், அல்லது வரம்பை மீறாவிட்டால் இவர்கள் மீறவில்லை என்று குற்றம் சொல்வதும், இப்படி எமக்குள்ளே சில சண்டைகள் இருக்கின்றன. ஆக என்னை பொறுத்தளவிலே இந்த நிறுவனமயமாக்கல் என்பதற்கு மிக பொருத்தமாக இன்றைக்கு சில நிறுவனங்கள் மத்தியிலே இருக்கின்றது. நாங்கள் எதை தலைமைத்துவத்துக்கு உரியது என்று சுட்டிக்காட்ட வேண்டிய அளவுக்கு எமது பின்புலத்திலே நாங்கள் செயற்பட வேண்டும். பின்புலம் என்று சொல்லுகின்ற பொழுது எம்மை தீர்மானிக்கின்ற பின்புலமாக இன்றைக்கு அரசியல் செல்வாக்கி இருக்கின்றது. ஆக அரசியல் ரீதியாக இந்த நிறுவனமயமாக்கல்கள் சென்று கொண்டிருப்பதனால் அவர்கள் சரியாக சிந்தித்து உண்மையான நிறுவனமயமாக்கல் எது இந்த உலகத்துக்கு, இந்த தமிழர்களுக்கு பொருத்தமானது என்பதை அவர்கள் தீர்மானிப்பதற்கு இடமளிக்க வேண்டும் என்று கூறிக்கொள்கின்றேன். நன்றி துசிகரன். துசிகரனுடைய கருத்து குறிப்பாக அவர் சொன்னது போலத்தான் எங்களுடைய இந்து சமய பண்பாட்டிலே பல தளங்களிலான பயணங்கள் வேறாக இருந்தாலும் திசை ஒன்றாகத்தான் இருக்கிறது. பல பாதைகளிலே பல தடங்களிலே நாங்கள் பயணிக்கின்றோம். நீங்கள் அடிக்கடி சொல்லுது, இந்த மத பிரச்சனைகள் வருகின்ற பொழுது கிறிஸ்தவ மதத்தை பொறுத்தவரை ஒரு ஆண்டவருக்கு பின்னால் பல மதங்களை வைத்திருப்பார்கள். எம்மவர்களுடைய அந்த கடைசி முடிவாக இருக்கிறது ஒரு மதம் பல கடவுளர்களாக நாங்கள் இப்பொழுது நிற்கிறோம். பின்னர் அறுவகை சமயங்கள் ஒன்றாகி இப்பொழுது இந்து மதமா சைவ சமயம், இந்த பிரச்சனை கூட ஒரு இடத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இது ஆண்டு 10 கிளை சைவ நெறி என்ற புத்தகம் இருக்கிறது. அங்கே ஏலவில்லை இந்து நாகரிகம், இந்து சமயம் ஒன்று இருக்கிறது. எது அந்த குழப்பம், அதுக்குள்ளே நாங்கள் போனால் இன்னும் அது பெரிதாக ஓடிக்கொண்டே இருக்கிறது. இப்படி பல குழப்பங்கள் இருந்தாலும் நீங்கள் சொல்வது போல எல்லோரும் எதிர்பார்ப்பு கொண்டு இருக்கிறது. இந்த ஒரு தலைமைத்துவத்தில் நாங்கள் நிற்பது, முடிவுகளை எடுப்பதற்கு இலகுவாக இருக்கும் என்கின்ற அந்த விடயங்கள் எல்லோரும் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. குறிப்பாக இந்த அரசியல் நெருக்கடிகள் வருகின்ற பொழுதெல்லாம் இந்த இந்து சமயத்துக்கான ஒரு துறவு நிலையில் இருந்து கொண்டு அழுத்தத்தை கொடுப்பதற்கான வலுக்கட்டமைப்பு நமக்கு தேவை என்கின்ற இயக்கங்களும் இருக்கும். அதற்கும் சிலர் இந்த தை வழி திறக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஒரு சிறு இடைக்கு பின்னர் மீண்டும் நிறைவு பாகத்திலே சந்திப்போம். மீண்டும் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இது ரேன் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்கும் சொல்லாடுகளும். இது கருத்துக்களுக்கான களம், வாதங்களுக்கான தளம். அரண்மனைகள் ஒரு அற்புதமான களம். இன்றைய நாள் நாங்கள் ஒரு மிக முக்கியமான பேசுபொருளை நிறைவு செய்ய இருக்கின்றோம். நேற்றைய நாள் தை பிறந்தால் வழி பிறக்குமா என்கின்ற வினாவுக்கான விடை தேடல்
புதிதாக ஒரு தையை நாங்கள் சந்திக்கின்றோம். இடந்தோறும் நாங்கள் தையை சந்திப்பதுண்டு. இந்த தையிலே அதிக கவனம் நமக்கு இருக்கிறது. நெருக்கடிகளுக்குள்ளே நாங்கள் இருக்கின்றோம். இந்த நெருக்கடிகளுக்கான தீர்வு அல்லது எங்களுக்கான விடுதலையை தருகின்ற ஆண்டாக இந்த தை திருநாளுடைய அந்த தொடக்கம் இருக்கும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. குறிப்பாக 2021 பிறந்து ஒரு 15 நாட்கள் மாதத்தினுடைய நடுப்பகுதியிலே ஒரு புதிய தை திருநாளை நாங்கள் கொண்டாடுகின்றோம், மகிழ்ச்சியோடு கொண்டாடுறோம். ஆனால் ஒரு பெரிய பிரபாகம் இருந்தது. என்னதான் இடர் நெருக்கடிகள் இருந்தாலும் அந்த பண்பாட்டை கொண்டாடுவதில் நாங்கள் சளைத்தவர்கள் என்பதிலே முட்டி மோதி பானை வாங்கி பொங்கி படைத்தோம். அது ஒரு மிக என்னதான் கொரோனா, என்னதான் முகக்கவசம், எல்லாவற்றையும் தாண்டி முட்டி மோதி பானை வாங்கி பால் வாங்கி பொங்கி படைக்கின்ற தமிழ் பண்பாட்டை கொண்டாடி மகிழ்கின்ற அந்த துடிப்பு வரவேற்கத்தக்கதாகத்தான் இருந்தது. ஆனால் அதற்குள்ளேயும் சில சங்கடங்கள் இருந்தாலும் ஏதோ நம்முடைய பண்பாட்டை இறுகப்பற்றிக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதை மீளவும் நினைப்பதற்கான வாய்ப்பாகத்தான் இதை பார்த்தோம். தொடர்ந்து பேசலாம். தம் இன்றைய நாளையும் சஜீவன், உங்களுடைய கருத்துக்கள் நிறைவாக இன்றைய நாள் நாங்கள் நிறைவு செய்கின்ற பொழுது உங்களுடைய சாராம்சம் அப்படி இருக்கிறது. நிச்சயமாக நீங்கள் சொன்ன விடயத்திலே இருந்துதான் என்னதான் துன்பங்கள் வந்த போதும் நாங்கள் பொங்கி படைத்தோம் என்று சொன்னீர்கள். ஆனால் யாழ்ப்பாணத்திலே தெரியும் பல பகுதிகளிலே பொங்குவதே பெரிய துன்பமாக இருந்தது. காலம் மாறி பெய்த எங்களுடைய பருவ மழை அதற்கு ஒரு சிரமமாக இருந்தது. அன்புக்குரிய துசிகரன் அண்ணா அவர்கள் சொல்லுகிற போது ஒரு விடயத்தை சொன்னார். ஒரு காலத்திலே எங்களுடைய மண்ணிலே நெற்பயிர்கள் எல்லாம் ஒரு ஆழளவுக்கு உயரமாக இருந்தது என்று. உண்மைதான். இந்தியாவிலே நெல் ஜெயராமன் போன்றவர்கள் அந்த நெல்லினங்களை மீட்டெடுத்தார்கள். இன்றைக்கு எங்களுடைய வயல்களிலே இருக்கிற நெல்லினங்களை பார்க்கிற போது அவை எங்களுடைய முழங்கால் அளவு கூட உயரமில்லாத சிறிய நெல்லினங்களாக எங்களுடைய வசதிக்கு ஏற்ப அவற்றை பயிரிட பழகிவிட்டோம். அந்த ஆழளவு உயரமாக இருந்த நெல்லினங்கள், பெயர்கள் சரியாக தெரியவில்லை, அவை ஏறத்தாழ 6 மாத கால வாழ்வை கொண்டது. குறிப்பாக எங்களுக்கு மொட்டை கருப்பன் அதுக்கான நல்ல உதாரணம். மொட்டைக்கருப்பு இன்றைக்கு காணாமல் போற நல்ல ஊட்டச்சத்து மிக்க ஒரு உணவு. பலர் ஒரு ஆழளவு உயரமான நெல்லை நான் இதுவரை வாழ்விலே நேராக இன்னும் தரிசிக்கவில்லை. அதை பெரியவர்கள் சொல்கிறார்கள், நெல்லினுடைய ஆயுட்காலம் அதிகரிக்க அது பயிரிடுகின்ற அறுவடை பயிரிட்டு அறுவடை செய்கின்ற அந்த காலப்பகுதி அதிகரிக்க அதை உண்கின்ற மனிதனுடன் கூட ஆரோக்கியமாக மிக நீண்ட காலம் இந்த மண்ணிலே வாழ்ந்தார். அதிலே மாற்றங்களை கொண்டு வந்து இன்றைக்கு அறுவடை செய்து இந்த பொங்கல் நாளிலே நாங்கள் பொங்கி படைத்து உண்ணுகின்ற நெல்லிலே எவ்வளவு தூரம் ஊட்டச்சத்து நல்ல ஒரு பெயர் இருக்கிறது, ஆட்டக்காரி நெல்லுக்கு பெயர். இப்ப அதை சாப்பிட்டால் என்ன நிலைமையாகும் என்பதை கூட நாங்கள் அந்த நெல்லினுடைய பெயரிலே இருந்தே கூட புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எனவே எங்களுடைய ஆரோக்கியமான ஒரு வாழ்வியலுக்கு இன்றைக்கு எங்களுடைய பண்பாட்டிலே நிறைய மாற்றங்கள் வந்துவிட்டது. இன்றைக்கு நாங்கள் பொங்கி படைக்கின்ற இந்த நெல் இனத்திலே கூட சந்தேக கண்ணோடு ஒரு பயத்தோடு ஒரு செய்தி, பலருக்கு அது தெரியாத செய்தி. உண்மையில் இந்த ஆட்டக்காரி என்கிற நெல்லினம் தான் நம்மை ஆக்கிரமித்திருக்கிறது. நீங்கள் இப்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த அரிசி பேக்லேயே அடித்திருக்கும் ஆட்டக்காரி நம்பர் 1. ஆனால் ஒரு பெரிய செய்திக்குள்ள இருக்கிற இந்த ஆட்டக்காரி என்கிற இந்த நெல்லினம் இன்னும் இலங்கை விவசாய திணைக்களத்தினாலே அங்கீகரிக்கப்படாத ஒரு மாதிரி. அதை நீங்கள் பயிரிடுகின்ற பொழுது அதற்கு உங்களுக்கு அழிவு வருகின்ற பொழுது உங்களுக்கு காப்புறுதி கூட கிடையாது. ஏன்னா இன்னும் அது அங்கீகரிக்கப்படுகிறது. அதில் சில விதமான நோய்கள் பரவுகிறது என்ற பல்வேறு காரணங்கள் அடிப்படையில் இதுவரை விவசாய திணைக்களம் அதை அங்கீகரிக்கவில்லை. ஆனால் நாங்கள் கொண்டாட தொடங்கிவிட்டோம். இன்றைக்கு கூட தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பதற்கு மிக பொருத்தமான ஒரு விடயம். இவ்வளவு காலமும் தமிழர்கள் காலத்தை கூட 6 காலங்களாக பிரித்து வைத்திருந்தார்கள். இளவேனிற்காலம், முதுவேனிற்காலம், கார்காலம், கூதிர்காலம், முன்பனிக்காலம், பின்பனிக்காலம் என்று 6 காலங்களாக பிரித்து வைத்திருந்தார்கள். இந்த காலங்களிலே இதற்கு தைக்கு முன்பதான காலங்களிலே நாங்கள் அனுபவித்த பஞ்சமெல்லாம் போய் நெல்லை அறுவடை செய்து எங்களுக்கு ஒரு புதிய வருமானம் வழியாக பிறந்ததை நாங்கள் எல்லோரும் கொண்டாடுவதைத்தான் இன்றைய தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று நாங்கள் நினைத்து வைத்திருக்கின்றோம். அதை கை கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு யாழ்ப்பாணத்தினுடைய வன்னி பெருநிலப்பரப்பினுடைய பல வயல்களும் அறுவடை செய்ய முடியாமல் நீரிலே மூழ்கி கிடக்கிறது. நன்கு முற்றிய நெற்கதிர்கள் எல்லாம் நீரிலே அறுவடை செய்ய முடியாமல் மூடி கிடக்கிறது. இந்த பாரிய நெல் அழிவு யாழ்ப்பாணத்தை விட வன்னி பெருநிலப்பரப்பிலே தான் அதிக மழை வீழ்ச்சி. இந்த பாரிய அழிவு எதிர்காலத்திலே எப்படியான உணவு தட்டுப்பாடுகளை நெற்தட்டுப்பாடுகளை கொண்டு வரப்போகிறது. இன்றைக்கு இந்த கொரோனாவினாலே தென்னிந்தியாவிலே இந்தியாவிலே இருந்தால் இறக்குமதிகள் கூட மட்டுப்படுத்தப்பட்ட நிலையிலே ஒரு பெரிய நெற் பஞ்சத்தை, அரிசிக்கான தட்டுப்பாட்டை எதிர்காலத்திலே இந்த காலம் மாறி பெய்கின்ற பெருமழை ஏற்படுத்தி விடுமோ என்கின்ற ஒரு அச்சம் கூட எங்களிடத்திலே இருக்கிறது. எனவே இன்றைக்கு நாங்கள் எடுத்துக்கொண்ட இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் என்கின்ற அந்த கருத்து நிலைப்பாடு எதிர்வரும் காலத்திலே பிறக்குமா என்கின்ற ஒரு கேள்விக்குறியோடு தான் காலம்தான் பதில் சொல்ல வேண்டிய ஒரு தலைப்பாக இன்றைய தலைப்பு. நன்றி சஜீவன். கோபி பேசலாம்.
தம்பி சொன்ன இந்த விடயத்துடனே தொடரலாம்னு நான் நினைக்கிறேன். உண்மையிலே இப்போ கூட எங்களுக்கு பஞ்சம் பெறுகின்றது அல்லது நெல் தட்டுப்பாடுகள் ஏற்பட போகின்றது என்கின்றது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கத்தில் பார்த்தால் நான் நினைக்கிறேன் இந்த செயலகங்கள் மாவட்ட செயல்கள் ஊடாக பல்வேறுபட்ட தென்னங்கண்டுகள் ஒவ்வொரு வருடமும் வழங்கப்பட்டிருக்கின்றது. எண்ணி பார்த்தாலும் 3000-4000 கண்டுகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் தேங்காயினுடைய விலை கூட இன்னும் மறியவில்லை. நீங்கள் வழங்கிய மரங்கள் இன்னும் காய்க்க தொடங்க காய்க்கவில்லையோ அவையெல்லாம் காய்க்கின்ற பொழுது அது தேங்காய் விலை குறையும். இருந்தாலும் தை பிறந்தால் வழிபிறக்கும் என்கின்ற அரச கொள்கையின் அடிப்படையில் உண்மையிலே இப்பொழுது பொதுவாக நாங்கள் சொல்லுவோம், சொந்த இடத்தில் இருந்தால் பச்சை தண்ணியை குடிச்சாவது இருக்கலாம், ஒரு மரவள்ளிக்கு அங்கே அவிச்சு சாப்பிட்டாவது இருக்கலாம் என்று. அதே போல பலர் மரவள்ளியை கூட நட்டிருந்தார்கள். ஏனென்றால் அந்த சிறுவன் சொன்ன சமூக வலத்தினர் கூறிய பஞ்சம் டிசம்பர் மாதத்தில் அதிக அளவு தாக்கும் என நம்பி பலர் பயிரிட்டிருந்தார்கள். இப்பொழுது கூட நாங்கள் வழியில் வருகின்ற போது மஞ்சள் இலை இடையிலே காணாமல் போயிருந்தது. பொங்கலின் போது மஞ்சள் இலை நாங்கள் வைப்பது, ஆனால் இப்பொழுது அதிகளவானோர் மஞ்சளை செய்கிறார்கள். அதே போல உளுந்து தட்டுப்பாடு ஏற்பட்டு 1500 வரை செல்வதால் இனி உளுந்தை விதைப்பதற்காக ஒரு நிலையிலே விவசாயிகள் அல்லது பயிரிடப்படாத காணிகளிலே பயிரிடுவதற்கான முயற்சிகள் இடம்பெறுகின்றன. ஆகவே சொந்த காலில் நிற்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலை இருக்கிறது. இரண்டாவது பட்சம் அரசாங்கமோ அல்லது எங்களுடைய உறவுகளோ கூட வெளிநாட்டு காசு வருமா என்கின்ற ஒரு இடர்பாடும் காணப்படுகின்றது. ஏனென்றால் நான் சிந்திப்பதுண்டு, ஆலயங்கள் எல்லாம் அதிக அளவு பெருத்து கொண்டு செல்லுகின்ற போது, அதாவது இப்பொழுது சென்ற முதலாவது ஜெனரேஷன் அங்கே இருந்து காசு அனுப்புகிறது. இரண்டாவது ஜெனரேஷன்ல இருக்கிறவர்கள் அவர்கள் பெரும்பாலும் வெளிநாடு கலாச்சாரத்திலே அங்கத்தே கலாச்சாரத்தில் வாழ்வால் அவர்களால் காசு ஈழத்துக்கு வருமா என்கின்ற ஒரு நிலை காணப்பட்டது. மாறாக இன்று கொரோனாவினால் உலகளாவிய ரீதியிலே ஒரு தளம்பல் நிலை ஏற்படுவதால் வெளிநாட்டு காசு இங்கே வர முடியாத ஒரு சூழல் இருப்பதனால் என்றவரை இந்த தை பிறந்தால் வழிபிறப்பும் என்பது போல எங்களுடைய வாழ்க்கை முறையும் நாங்கள் சொந்த காலில் நிற்பதற்கு நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த இடத்தில் பதிவு. கோவினுடைய செய்தி மிக முக்கியமானது. குறிப்பாக இந்த பொருளாதார நெருக்கடிகளை நாங்கள் எதிர்கொள்ள போகிறோம் என்பதை முன்கூட்டியே நன்கு அறிந்து கொண்டு இந்த தை பிறந்தால் வழிபிறக்கும் என்பதிலே குறிப்பாக நம்முடைய பொருளாதாரத்தை நாமே நிர்வகிக்கின்ற அந்த சுய சிக்கனம் மற்றும் மேம்பாடு கொண்ட ஒரு பொருளாதாரத்துக்குள்ளே பயணிக்க வேண்டும். இலங்கையினுடைய பணப்பெறுமதி கூட விழுந்து கொண்டு போகக்கூடிய நெருக்கடியிலே அவருடைய கருத்து மிக முக்கியமானது. தொடர்ந்து மேனனோடு பேசலாம். இந்த பணப்பெறுமதி என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. இன்று எல்லாம் இறக்குமதிகள் தடை செய்யப்பட்டிருக்கின்றது. ஏற்றுமதிகள் இல்லாத போது இறக்குமதிகள் இருக்கின்ற பொழுது நமது நாணயம் வெளிநாட்டு நாணயம் உள்ளுக்கு வராத போது வெளியில் செல்கின்ற பொழுது நமது பொருளாதார நிலை தளம்பல் ஏற்படும் என்ற காரணத்தினால் இந்த வெளிநாட்டு ஜெனரேஷன் என்பது, வெளிநாட்டு காசு என்பது இல்லாமல் போகின்ற ஒரு நிலை இன்று எங்களுடைய சமூகத்தில். அது முக்கியமான விஷயம். எங்களுடைய சமூகத்தில் வெளிநாட்டு காசினை நம்பி எத்தனையோ அநாதை இல்லங்கள் இருக்கின்றது. உண்மையிலேயே எங்களுடைய அநாதை இல்லங்களினுடைய அந்த நிர்வாக திட்டமிடல் சம்பந்தமான இதில் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கின்றது. எங்களுடைய ஜெனரேஷன் இங்கிருந்து போன ஒரு ஜெனரேஷன் தற்போது அங்கு மடிந்து அவர்களது பிள்ளைகள்தான் அங்கே பிறந்த அவர்களது பிள்ளைகள்தான் இப்போது உருவாகி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் இங்கு வருகின்ற சந்தர்ப்பம் என்பதும் அவர்கள் இங்கு தங்களுடைய உறவுகளுக்காக காசு அனுப்புகின்ற, தங்களுடைய அநாதை இல்லங்களுக்காக காசு அனுப்புகின்ற தன்மைகளும் குறைகின்ற ஒரு நிலை உருவாகி கொண்டிருக்கின்றது. அதாவது அங்கத்த சிட்டிசனில் உருவாகிறவர்கள் இங்கத்த அருமைகளை பற்றிய தெரியாத சமூகமாக இருக்கின்ற பொழுது எங்களுடைய இந்த இல்லங்களுக்கான வருமானங்கள் குறைகின்றது. ஆகவே ஒட்டுமொத்தமாக இதை நோக்குகின்ற பொழுது தை பிறந்தால் வழிபிறக்கும் என்ற நம்பிக்கையில் உண்மையிலே இந்த சொல்லாடு களம் என்பது மிக ஆழமான ஒரு விடயமாக நாங்கள் சிலவற்றை சீர்தூக்கி பார்த்து கருத்து பரிமாற்றங்களினூடாக சமூகத்துக்கு சில சிந்தனைகளை விட்டு செல்லக்கூடிய ஒரு களமாக இது அமைகின்றது. எல்லோரும் சந்தோஷமாக வாழ வேண்டும், எல்லோரும் நட்புறவோடு வாழ வேண்டும், எல்லா உயிர்களையும் மதித்து நாம் வாழ வேண்டும். அவ்வாறு வாழ்கின்ற பொழுது நிச்சயமாக பிறக்கின்ற தை வழி பிறக்கின்ற ஒன்றாக, வழியை பிறக்க நாம் சமைக்கின்ற செயற்பாடுகள் அமையும் என்ற கண்ணோட்டத்தோடு எல்லோருமே சந்தோஷமாக வரவேற்போம், நம்பிக்கையோடு வரவேற்போம். நிச்சயமாக எமது நம்பிக்கை வீண் போகாது. எல்லோருடைய மனங்களில் இருந்தும் நம்பிக்கை என்கின்ற ஒரு மேக்னெட் பாய்கின்ற பொழுது அந்த மேக்னெட் எம்மை சூழ உள்ள சமூக வலைப்பின்னல்களை எமக்கு சாதகமான ஒரு களநிலைக்கு உருவாக்கும்.
இந்த இந்த மனதினுடைய காந்த சக்தி என்பதை நாங்கள் உணர்வதில்லை, அதை சீர்தூக்கி பார்ப்பதில்லை. எண்ணங்கள் சீராக இருக்க வேண்டும், நம்பிக்கைகள் சீராக இருக்க வேண்டும் என்கின்றதன் அர்த்தம் பல ஆழமான விடயங்களை உள்ளடக்கியது. ஆகவே நம்புவோம், நிச்சயமாக நாம் நல்லதாக நடக்கும், நல்லதே நடக்கும், வழி பிறக்கும், நாம் எல்லோரும் சந்தோஷமாக வாழ்வோம், எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு கொள்வோம், எங்களுடைய அழிவு நிலை மீண்டும் தொடராமல் நாம் அந்த அழிவு நிலைக்கு விட்ட தவறுகளில் இருந்து விலத்தி நடப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி மேனன். சீரன் பேசலாம். மேனன் அவர்கள் சொன்னது கருத்திலே ஒன்றை சிந்திக்க வேண்டும். இந்த சிறுவர் இல்லங்கள் அதற்குரிய பண வருகை அதை பற்றி சொல்லியிருந்தார். சிறுவர் இல்லங்கள் எப்பொழுது ஏன் பெருகின என்ற செய்தியை பார்க்க வேண்டும். 2 காரணங்கள், பிரதானமாக 2 காரணங்கள் தான் அதற்கு காரணம். ஒன்று யுத்தம். யுத்தத்தினாலே குடும்பங்கள் சிதைதல் என்கின்ற ஒன்று முக்கியமான ஒன்றாக காணப்பட்டது. அவருடைய உறவுகள், தாயை இழத்தல், தந்தையை இழத்தல், அவருடைய குடும்ப உறவுகளை இழத்தல் போன்றன அதற்கு ஒன்று. 2வது காரணம் சமூக சீரழிவுகள். இந்த 2ம் தான் இந்த இல்லங்களை, சிறுவர் இல்லங்களை பெருக பண்ணின ஒன்று என்று முடிவடைந்திருக்கின்றது. யுத்தத்தினாலே இழத்தல் என்பது இல்லாமல் போனதினாலே அது அரைப்பங்காக எதிர்வருங்காலங்களிலே, இப்பொழுது இருக்கின்ற பிள்ளைகள் அரைவாசி பேர் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள், இனி வருங்காலங்களிலே அது இருக்காது என்று நான் நினைக்கின்றேன். ஆக அடுத்தது கலாச்சார சீரழிவுகளினாலே வருகின்ற பிள்ளைகள். இந்த யுத்தத்தினாலே இல்லாமல் போனது போக 3வதாக இனி ஒன்று உருவாகலாம். பொருளாதார பாதிப்பினாலே உருவாகிற பிள்ளைகள் எதிர்காலத்திலே உருவாகலாம். அது ஒரு பெரிய சவாலாகத்தான் இருக்கின்றது. அதுபோக வெளிநாட்டு படம் இங்கே வராது என்று கூற முடியாது, இன்னும் கொஞ்ச காலம் வரும். ஏனென்றால் முதியோர் இல்லங்கள் அதிகரித்து கொண்டு வருகின்றன. அது எமது வெளிநாட்டு பணத்தை வர வைக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆக இதையும் அதையும் இணைத்து இப்பொழுது சில இல்லங்கள் முதியோர் இல்லங்களையும் சிறுவர் இல்லங்களையும் இணைத்து ஆரம்பிக்கப்பட்டு வருகின்றது. ஆக ஒன்றில் ஒன்று தங்கி வாழ்தல் என்கின்ற கொள்கையிலே அதை வாழும். சரி, அது ஒரு பக்கம் இருக்க, தம்பி சஜீவன் அவர்கள் இன்றைய காலநிலையினாலே இந்த பொங்கல் செயலிழந்து சோபை இழந்து போனதாக சொன்னார்கள். பொங்கலை வைத்து மையமாக சில விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. அதிலே ஒன்று இங்கே அண்மையில் ஆரம்பிக்கப்பட்டது இந்த சவாரியும் இந்த முறை கொஞ்சம் மந்த நிலையிலே இருக்கின்றது. மாட்டை அடக்குதல், ஏறு தழுவுதல் என்று சொல்லி இப்போ இந்தியாவிலே ஜல்லிக்கட்டு, அதுவும் இந்தியாவிலே இப்பொழுது இந்த சூழல் காரணமாக காலநிலையினாலே தளம்பல். இங்கே நடந்த மிகப்பெரிய திருவிழாவாக ஆரம்பித்து கொண்டு வந்த பட்டத் திருவிழா, யாழ்ப்பாணத்திலே அண்மை காலங்களே பட்டத் திருவிழா பொங்கலிலே களை கட்ட தொடங்கியது. இந்த முறை காலநிலை மாற்றத்தினாலே அதுவும் சோபை இழந்தது. ஆக இந்த தை திருநாள் எமக்கு சிலதை சோபை இழக்க பண்ணியிருக்கின்றது என்றுதான் கருத தோன்றுகின்றது. அது இனி நல்ல வழியை இனி காட்ட வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி துசுகரன். நிறைவாக நாங்கள் சுரேஷோடு பேசலாம். தை பிறந்தால் வழிபிறக்கும் என்கின்ற இன்றைய முக்கிய கருத்தாடல் நிகழ்விலே எல்லோரும் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட பொழுது பெரும்பாலான ஒரு கருத்து இங்கே நிலவுகிறது. என்னென்று சொன்னால், எங்களுக்கு நம்பிக்கை வேண்டும், நம்பிக்கை இருந்தால் நாங்கள் வெற்றி கொள்ளலாம். அதாவது இந்த நோய் வந்துவிட்டது, நோய் இனி எப்படி வரப்போகிறது என்றெல்லாம் இந்த பெரும்பாலும் இந்த கொரோனா தொற்றை பற்றி நாங்கள் சிந்தித்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு நம்பிக்கையை நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த நோயை நாங்கள் கட்டுப்படுத்தலாம். ஏனென்று சொன்னால், இந்த நோய் வந்து அதுக்கு செலவழிக்கின்ற மருத்துவ செலவினம் நீங்கள் நினைத்தது போல் சாதாரணமானதல்ல. ஒரு டெஸ்ட் செய்வதற்கு ஆரம்பத்திலே 6000 ரூபா போனது, இப்பொழுது 2000 வரைக்கும் குறைந்திருக்கிறது என்ற கேள்வி உண்மை போய் எங்களுக்கு தெரியாது. நான் சொல்ல வருகின்றது என்னென்றால், எங்களுடைய பொருளாதாரம், குறிப்பாக இலங்கையினுடைய பொருளாதாரம் இப்பொழுது எங்களுக்கு ஏற்றுமதி இல்லை, அதே நேரம் இறக்குமதி சிலதை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். முற்றும் முழுதாக நாங்கள் இந்த பொருளாதாரத்தை மீட்க வேண்டுமாக இருந்தால் இந்த மருத்துவ செலவீனம், அதாவது இடையிட்டு ஏற்படுத்தப்பட்ட இந்த மருத்துவ செலவினம் கட்டுப்படுத்த வேண்டும். அது எமது நோயை வரவிடாமல் நாங்கள் எவ்வாறு நாங்கள் நடந்து கொள்கின்றோமோ அதனாலேயே அதனை செய்ய முடியும் என்று கூறி, இந்த தை பிறந்தால் வழிபிறக்கும் என்பது நீங்கள் உங்களுடைய சமூக அக்கறை, சமூக பொறுப்பு இவற்றை வளர்த்து கொண்டால் நிச்சயம் எங்களுக்கு வழிபிறக்கும், அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி ஐயாவுடைய கருத்துடன் நாளை நாங்கள் நிறைவு கொண்டு வருகின்றோம். குறிப்பாக நேற்றைய நாங்கள் தை பிறந்தால் வழிபிறக்குமா என்கிற வினாவுக்கான விடை தேடலை ஆரம்பித்தோம். பல பக்க கோணங்களிலே, பல்பக்க பரிமாணங்களிலே பல கலந்துரையாடல்கள் இங்கே நடைபெற்றது.
பல அறிவியல் நோக்கு மற்றும் வரலாற்று நோக்குகள், கிராமிய வழிபாட்டு முறைகள், ஆகம வழிபாட்டு முறைகள் தொடர்பான அந்த ஊடாடல்களுக்கூடாக இந்த தைத்திருநாளுடைய சிறப்புகள் என பல விடயங்கள் இந்த விடயங்களே வந்து போயின. எல்லா விடயங்களுக்கும் அப்பாலே பிறந்திருக்கக்கூடிய தை சற்று சோர்வாகத்தான் இருக்கின்ற உணர்வைத்தான் துசிகரன் சொன்னது போலத்தான் உண்மையில் அந்த உணர்வுகள் இருக்கிறது. என்றால் காலம் தப்பி பருவம் தப்பி எங்களுடைய காலநிலைகள் நகர்ந்து கொண்டு வண்ணம் இருக்கிறது. சூரிய பகவானுக்கு பொங்கி படைப்பதா அல்லது வர்ண பகவானுக்கு பொங்கி படைப்பதா என்பது கூட குழப்பங்கள் தைத்திருநாளுக்கு முதல் நாள் வரை இருந்தது. இப்படியான நெருக்கடிகள் எல்லாமே இருந்தது. அப்படியான ஒரு காலச்சூழலை வாழ்கிறோம். குறிப்பாக விவசாய பெருமக்கள் மிகப்பெரிய அவலத்தை இந்த காலங்களிலே சந்திக்கின்றார்கள். வன்னிப்பிரல பிறப்புகளுடைய வடக்குக்கான பிரதான நெற்களஞ்சியமாக இருக்கக்கூடிய கிளிநொச்சியினுடைய அந்த நெல் விதை உற்பத்தியிலே சில சரிவுகள் வரலாமோ என்கின்ற அச்சம் இருக்கிறது. ஆனாலும் சொல்கிறார்கள், அங்கே இருக்கக்கூடிய இந்த நில அமைப்புகள் அங்கீகரிக்கப்பட்ட நெற்சைகளை பெரிய அளவிலே பாதிப்பு வராது, இந்த தண்ணீர் ஓடி படிந்துவிடும், நெல்லை பெரிய அளவிலே பாதிக்காது என்கின்ற நம்பிக்கை தரக்கூடிய செய்திகளும் கிடைக்கின்றன. ஆனாலும் இருந்த பொழுதும் ஒரு பெரிய ஒரு அச்சோணர்வோடு தான் இந்த தை நமக்கு முன்னாலே வந்து நிற்கின்றது. ஆனால் ஒரு நம்பிக்கையை தருகின்றது. எப்படியேனும் நான் இந்த காலத்தை வென்று ஆக வேண்டும். எப்பொழுதுமே அந்த திரு மேனன் அவர்கள் சொன்னது போல நம்பிக்கை என்கின்றதை நாங்கள் எப்பொழுது அதிகரிக்க வேண்டும் என்றால் நமக்கு முன்னாலே சவால்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிற பொழுதுதான் சமாந்தரமாக நம்முடைய நம்பிக்கையினுடைய அளவும் அதிகரிக்கும். எதுவுமே இல்லை, வாழ்க்கை சவாலாக இல்லை என்று விட்டால் நமக்கு தன்னம்பிக்கை வளர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பும் அல்லது சிந்தனையும் வராது. சவால்களும் பிரச்சனைகளும் வருகின்ற பொழுதுதான் தன்னம்பிக்கையும் ஒரு கூட்டு நம்பிக்கையும் சமூக நம்பிக்கையும் கட்டி எழுப்புகின்ற அந்த பொறிமுறைக்குள்ளே நாங்கள் நம்மை பற்றி சிந்திக்க தொடங்குவோம். அந்த பொறிமுறைக்குள்ளே நம்மை உட்படுத்திக் கொள்வோம். அதற்கான களம் தான் இந்த களம். இந்த தை நந்து நம்மளுடைய நம்பிக்கைகளை, எங்களுடைய கூட்டு நம்பிக்கைகள், சமூக நம்பிக்கைகள், தனிப்பட்ட நம்பிக்கைகளை மேலும் வலிப்படுத்தி கொண்டு மிக நம்பிக்கையோடு மிகுந்த எதிர்பார்ப்போடு இறையின் நாங்கள் முறையோடு வெற்றி கொள்வோம். இந்த வைரஸினுடைய தாக்கத்தில் நாங்கள் விடுபடுவோம். தொய்ந்து போன எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் முன்னோக்கி நகர்த்துவோம் என்கின்ற நம்பிக்கையோடு நகர வேண்டும். நான் என்னுடைய நண்பர்களுக்கு சொல்வது, பலருடைய வாழ்க்கையில் இந்த 2020ஆம் ஆண்டு என்று காணாத இல்லாத ஒரு ஆண்டு, எந்த விதமான முன்னேற்றங்களும் இல்லாமல் அது கபலீகரம் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பல துறைகளில் இருப்பவர்களுக்கு அந்த ஆண்டு பல கபலீகரங்களை செய்திருக்கிறது. ஆனால் இழந்தவை எல்லாவற்றையும் மீட்டெடுக்கின்ற அந்த நம்பிக்கையோடு நாங்கள் இந்த புதிய தையை எதிர்கொள்வோமாக இருந்தால் வெற்றி கொள்வதற்கும் நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நிறைய விடயங்கள் நமக்கு கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு இன்றைய காலத்தை நாங்கள் நிறைவு செய்கின்றோம். மீண்டும் அடுத்த வாரம் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை இதுவரை நேரமும் ஒளிப்பதிவு இணைந்த ஒளிப்பதிவாளர் ஜெகன் குழுவினருக்கும் படத்தொகுப்பின் நண்பர் துவாரகனுக்கு நன்றி சொல்லி மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திப்போம் என்ற நம்பிக்கையோடு தைத்திருநாள் வாழ்த்துக்களை மீளவும் பகிர்ந்து கொண்டு எல்லோருக்கும் இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது உண்மையான வழிகளை திறக்க வேண்டும் என்கின்ற இறை பிரார்த்தனையோடு விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்று உங்கள் அன்பின் நண்பன் சர்வேஷ். நன்றி, வணக்கம். சொல்லாடுகளும் இது கருத்துக்களுக்கான களம், வாதங்களுக்கான தளம்.